எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கர்மா சைக்கிள், கர்மா சுழற்சி. டைரக்டாக ஒரு சம்பவத்துக்கு போயிடலாமல், ஒரு பிஸ்னஸ்மேன், பயங்கர பிரபலமானவர், நல்ல ஓஹோன்னு பிஸ்னஸ் போகுது. அவர் ஆஃபீஸ் போகிறதுக்காக வீட்டிலேருந்து இறங்கி காரில் ஏறுறதுக்காக கார் டோரை திறக்கும் போது காருக்கு அடியில் ஒரு நாய் படுத்துட்டு இருந்தது. அவர் கார் எடுக்க போகிறாருன்னு ஓடி வந்து இவர் காலை கடிச்சிட்டு ஓடிச்சு. சரி, நாய் கடிச்சா அவ்வளோ நல்லது இல்லை இல்லையா? இவர் என்ன பண்ணாரோ அந்த வெளியே துடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற 2-3 கல் எடுத்து அந்த நாய் அடிக்க பார்க்குறாரு. அந்த நாய் மேலே படவே இல்லை. அந்த நாய் எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. ஆஃபீஸுக்கு கிளம்பணும், நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது. அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்கிறாரு. இவர் தான் பாஸு, அதனால் யாரும் ஒன்றும் கேட்கல. மீட்டிங் நடக்குது. அந்த நாய் கடித்த வெளி அது மனசில் ஓடினே இருக்குது. அவருக்கு அந்த கோவம் இருக்குது. அந்த அடித்தாரு, அது நாய் மேலேயும் படலை. இந்த கோவத்தெல்லாம் ஏதோ ஒரு காரணமாக வச்சு மீட்டிங்கில் அவரோட மேனேஜர்ஸ் மேலே காட்டுறாரு. மேனேஜர்ஸ்க்கு புரியுது இவர் ஏதோ மூடு சரியில்லை, அது நம்மக்கிட்ட காட்டுறாரு. மேனேஜர்ஸ்க்கு புரியுது. ஒரு 1 hour வறுத்து எடுத்துட்டார் மேனேஜர்ஸ் எல்லாம். அது முடிஞ்சு போனோன்னா மேனேஜர்ஸ்க்கு என்னாச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக என்னடா இப்படி ஆரம்பிச்சிச்சேன்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க சப்பார்டினேட்ஸ் கிட்ட அவங்க கோவத்தை காட்டுறாங்க. இப்படியே ஆஃபீஸில் இருக்கவங்க அவங்களோட லோயர் கிரேட் பண்ணி கடைசியாக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பியூனை பிடிச்சி முன்னாடி எல்லாரும் திட்டாங்க. பாவம், பியூனுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இல்லாதனால எல்லா திட்டும் அவர் வாங்கினார். அவரோட வீட்டுக்கு வர்றார். யார்? பியூன் அவர் வீட்டுக்கு வர்றார். பியூன் வீட்டுக்கு உள்ளே போகும்போது அவங்க ஒய்ஃபு எதாச்சும் கேட்குறாங்க, என்னங்க இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவருக்கு கோவம். ஏன்னா காலம்பு திட்டு வாங்கினாரா இவருக்கு சமக்கம். நான் ஆஃபீஸுக்கு ஃபுட்பால் விளையாடலாம் போல, வேலைக்கு பண்ண தான் போனேன், சும்மா தோணுதுன்னு கேள்வி கேட்காதுன்னு பலாருன்னு அரைஞ்சிடறாரு ஒய்ஃபை. ஒன்றுமே புரியல. ஏன்னா ஏன் லேட்டானீங்கன்னு தான் கேட்டோம். இது என்ன தப்பு இருக்குது? இதுக்கு திட்டு உழுது, அடி உழுதுன்னு. அந்தம்மா கோவத்தை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நேராக வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க பையன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் பையன்கிட்ட போயிட்டு காலம்பருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவியே பாரு, படிக்காதன்னா நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கி டிவி ஆஃப் பண்ணி பையனை பலாரம் ஒரு அடி அடிச்சிடறாங்க. பையன் நம்ம ஒழுங்கு டிவி தானே பார்த்துட்டு இருந்தோம், நம்மளையும் அம்மா சும்மா வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க காண்டில் வீட்டை விட்டு வெளியே போகிறான். ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு வெளியே போகிறான். வெளியே போகும்போது நாய் இப்படி ஓடிட்டு இருக்கு. இவன் பயங்கர வெறி இருக்குல்ல, உடனே ஒரு கல்லை அடிக்கிறான். அந்த நாய் ஐயோ அடி வாங்கி ஓன்னு குளிச்சுட்டு ஓடிடுது. இந்த நாய் எதுன்னு தெரியுதா அவங்களுக்கு? காலம்பரம் அந்த பிஸ்னஸ் மேனை கடிச்சது இல்லை, அந்த நாய் தான். இதுதாங்க கர்மாவோட சுழற்சி. காலம்பரம் அந்த நாய் ஒருத்தரை கடிச்சு வைக்குது. அதோட கணக்கு வழக்க சாயந்தரத்துக்குள்ள இந்த பையன்கிட்ட வாங்குது. இந்த பையன் அடிக்கல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. அதாவது இந்த பையனை அந்த நாய் கடிச்சு அதனால வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. காலம்பரை அந்த பெரியவரை கடிக்கும் போது அவர் கல்லெடுத்து அடித்து அந்த கணக்கு வழக்க முடிக்க பார்த்தா முடியல. அந்த நாயோட கணக்கு அங்கே முடியல. இப்போ இந்த பையன் அடிச்சதுலேருந்து முடிஞ்சிருக்கு. அப்போது ஒரு கர்மான்றது நம்ம செய்யக்கூடிய செயல். அதோட விளைவு எப்படி இருக்கும்னா, நம்ம நல்லது பண்ணோன்னா நமக்கு பின்னாடி நல்லதே வந்து சேர்ந்துடும். அதான் நம்ம தான தர்மம் பண்ணுறவங்கள சொல்லுவோம், தர்மம் தலை காக்கும். அவங்க செய்த சேவை அவங்கள எந்த காலத்துக்கு காப்பாற்றிடும். கரெக்டாக? இதே தப்பு பண்ணால் தேடி வரும் நம்மக்கிட்ட. இந்த ட்ராமா டிசைனே அப்படி தான். ஓகேவா? அப்போ இந்த கர்மாவுடைய இந்த பின் விளைவுகள்லேருந்து தப்பிக்கணும்னா ராஜயோகம் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தருது. என்ன சொல்லித்தருதுன்னா, எண்ணம், சொல், செயல் மூலமாக நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. டெய்லி யாருக்கையும் நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது ப்ராக்டிஸே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே நடக்காது. ஏன்னா கர்மா ஃபிலாசபி வந்து நியூட்டன்ஸ் 3rd லா மாதிரி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சரியா? ஸோ நம்ம நல்லதே பண்ணியிருக்கோம், நமக்கு நல்லது தான் வரும். நமக்கு அதுக்கு மீறியும் கெட்டது வருதுன்னா நம்ம போன பிரிவுகளில் பண்ணி வச்சிருக்கோம், அதோட கனெக்ஷன் தான் இப்போ நடந்து முடிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். புதுசாக ஒன்று பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா? அது புதுசாக நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கலாம் இல்லையா? அதுக்காகவாது நம்ம இனிமையாவது இந்த கண்ணோட்டத்தோட வேலை பண்ணால் நல்லது. எது? எண்ணம், சொல், செயல் மூலமாக நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு எப்பவுமே எல்லாமே நல்லதாகவே முடியும். அந்த பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ அந்த நாய்க்கு எதாவது பண்ணியிருக்கலாம், அதுக்கு இன்றைக்கி அது கடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ இந்த கர்ம ஃபிலாசபி ஒரு லெவலுக்கு மேலே பார்த்து ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறது இதுதான். எண்ணம், சொல், செயல் மூலமாக நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது என்பது தான்.
ஓகேவா? ஸோ நம்ம இன்னையிலேருந்தாவது அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்போம். நான் யாருக்கும் துக்கம் தர மாட்டேன், எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலும் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.